வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் நண்பன் டி. முருகன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த பகுதியில வந்துட்டு, லேப்ஸ்டு எல்ஐசி பாலிசி இருந்ததுன்னா, அதனுடைய ரினிவல் ஸ்பெஷல் கேம்பெயின் வந்துட்டு இப்போ போயிட்டுருக்கு. அக்டோபர் 9த் வரைக்கும். ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் ஆச்சு. அக்டோபர் 9த் வரைக்கும் அடுத்த மாதம் 9த் வரைக்கும் இந்த ஸ்பெஷல் கேம்பெயின் போயிட்டுருக்கு. எந்தெந்த பாலிசிலாம் நம்ம லேப்ஸ் பண்ண முடியும், எத எத பண்ண முடியாது. நம்ம அந்த மாரி நான் லேப்ஸ் ஆன பாலிசிய ரினிவல் பண்ணா எனக்கு என்ன பெனிஃபிட்டு, ப்ளஸ் நமக்கு இதில ஏதாவது ஆ ஸ்பெஷல் கன்செஷன் ஃபீஸ் ஏதாவது நமக்கு கிடைக்குதா? அப்படின்றத பத்தி இந்த பகுதியில சுருக்கமா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க நண்பர்களே. எல்ஐசி வந்துட்டு ஆஃபர் எடுத்துட்டு வந்தது ஒவ்வொரு வருஷமும் இந்த டைமத்துல எடுத்துட்டு வருது. லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷனுடைய இந்த இந்த லாஸ்ட் ஆகஸ்ட் டூ அக்டோபர் வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் அந்த ஸ்பெஷல் கேம்பெயின் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இதில் இந்த வருஷம் நம்ம பார்த்தீங்கன்னா ரூ. 2500 வரைக்கும் உங்களுக்கு கன்செஷன் கிடைக்கும். இதில் ரிவைவல் ஆஃப் லேப்ஸ்டு பாலிசி. லேப்ஸ்டு பாலிசின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு பாலிசி எடுத்துருக்கிறீங்க. பட் நீங்கள் கன்டினியூவா 3 வருஷம் அல்லது 1 வருஷம் 2 வருஷமா நான் பே பண்ணல, ப்ரீமியம் வந்துட்டு பண்ண முடியல. ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு நம்மக்கிட்ட சரியான முறையில ஃபினான்சியல் இல்ல அல்லது ஒரு இதனால நான் விட்டுட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு விட்டுர்றாங்க. அது லேப்ஸ்டுல போயிருக்கு. பெய்ட் அப் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி பாலிசி இதான் லேப்ஸ்டு பாலிசி. இந்த பாலிசி வந்து திரும்பவும் அதுக்கு வந்துட்டு ஒரு உயிர் குடுக்குற மாரி நம்ம குடுத்து நம்மளுடைய லைஃப் ரிஸ்க் கவர திரும்ப நம்ம செக்யூர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எல்ஐசி தரப்புலேருந்து குடுக்குறாங்க நண்பர்களே. இது வந்துட்டு இந்த கன்செஷன் வந்துட்டு எதில பார்த்தீங்கன்னா, ஒன்லி லேட் ஃபீஸ்ல மட்டும் தான். கன்செஷன் வந்துட்டு பாலிசி பிரீமியமோ அல்லது வந்துட்டு நீங்க லோன் எடுத்திருக்கீங்க அதில கிடையாது. லேட் ஃபீஸ் எவ்வளோ வருதோ, அதுக்கு இதில தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த கன்செஷன் கிடைக்கும் நண்பர்களே. 2வது இன்னொன்னு என்ன அப்டின்னா, இந்த அ லாங் 2 மாசமா நடந்திருக்கிற கேம்பெயின் வந்துட்டு 9த் அக்டோபர் வந்துட்டு முடியுது. அதுக்குள்ள நீங்க ரினிவல் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா? உங்க பழைய பாலிசி இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா? கண்டிப்பா நியரஸ்ட் எல்ஐசி ஆஃபீஸ் இல்லன்னா உங்க பிரான்ச் இருக்கும் இல்லையா? அத வந்துட்டு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. இந்த பாலிசிய வந்துட்டு நம்ம ரினிவல் பண்றதுனால, ஆ உங்களுக்கு திரும்பவும் அந்த ஒரு ரீஸ்டோர் அந்த இன்சூரன்ஸ் கவர் எவ்வளோ இருந்ததோ, எவ்வளோ பெனிஃபிட் அந்த பாலிசி நீங்க எடுத்திருந்தீங்களோ, அது அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். எந்த பாலிசி நீங்க எடுத்திருக்கிறீங்களோ, அதனுடைய கவர் என்னவோ, அது அப்படியே இதில கிடைக்கும். யார் யார் பண்ண முடியும் அப்படின்னா, யாரெல்லாம் அந்த பிரீமியம் டியூ டேட்ல அந்த பிரீமியம் பே பண்ணல, அப்படியே விட்டுட்டேன் அதெல்லாம் லேப்ஸ் ஆயிருக்கு. அத வந்துட்டு இப்ப பண்ண முடியலாம். இது வந்துட்டு புதுசா ஒரு பாலிசி எடுத்து அத இப்ப இருந்து போட்டுட்டு போறது கூட, பழைய பாலிசி இருந்ததுன்னா நீங்க கால்குலேஷன் போட்டு, அத நம்ம ரீபே பண்ணி அல்லது ரினிவல் பண்ணி நம்ம ரிவைவல் கொட்டேஷன் குடுத்துட்டு திரும்பவும் நம்மளுடைய லைஃப் செக்யூரிட்டிய இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஓ இந்த கன்செஷன் ஃபீஸ் வந்துட்டு மெடிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ்ல இருக்கிற அந்த இதுக்கு எதுக்குமே கிடையாது நண்பர்களே. மெடிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கிற அந்த ஒரு பாலிசிக்கு எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த கொரோனா பேண்டமிக் டைம்ல வந்துட்டு அந்த ஒரு இதுக்கு நோ கன்செஷன் ஆன் இன் மெடிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ்ல குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆ லிமிட்டெட் லேட் ஃபீஸ். எவ்வளோ லேட் ஃபீஸோ அதில மட்டும் தான் அ பெர்சன்டேஜ் மூலமா அவங்க ஒரு இது குடுக்குறாங்க. எது எதுக்கெல்லாம் இல்ல அப்படின்னா, ஹை ரிஸ்க் பிளான் இருக்குங்க இல்லையா? டெர்ம் அசூரன்ஸா இருக்கட்டும், ஹெல்த் இன்சூரன்ஸா இருக்கட்டும், அல்லது மல்டிபிள் ரிஸ்க் பாலிசி இருக்குல்ல, அது வந்துட்டு எலிஜிபிள் கிடையாது. இந்த மாரி இருக்கிற பாலிசிலாம் வந்துட்டு, இதில் இந்த கன்செஷன் இதில எலிஜிபிள் கிடையாது. அந்த இதில வந்துட்டு நம்ம வந்துட்டு பாலிசி பே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா, இந்த இதில இன்னொன்னு என்னன்னா, அந்த டெர்ம் இன்னும் முடியாம இருக்கணும். நாட் கம்ப்ளீட்டட் டெர்ம் வந்துட்டு இல்லாம இருந்துச்சுன்னா, இந்த ரிவைவல் டேட் வரைக்கும் பண்ணிக்கலாம். நீங்க ஏற்கனவே எடுத்திருப்பீங்க. அந்த இது வந்துட்டு இப்ப இந்த 950 டோட்டல் டெர்மே முடியுது அப்டின்னா பண்ண முடியாது. டெர்ம் முடியாத ஒரு பாலிசியா நீங்க இருந்தது அப்டின்னீங்களா, அத வந்துட்டு ரினிவல் பண்ணி நம்மளுடைய பெனிஃபிட்ட நம்ம லைஃப் செக்யூரிட்டி பண்ணிக்கலாம் நண்பர்களே. அடுத்து இதில பார்த்தோம் அப்டின்னா, இது வந்து ஸ்பெஷல் ரிவைவல் கேம்பெயின் ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறது இது. ஆ அந்த பிளான் எத நீங்க வந்துட்டு ஆ ரிவைவல் பண்றீங்களா, ஒன்லி 5 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும். ஃப்ரம் த டேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் அன்பெய்டு பிரீமியம் எந்த டேட்ல நீங்க பண்ணாம விட்டீங்களோ, அதிலிருந்து வந்துட்டு 5 இயர்
ஆகாம இருக்கணும். லாஸ்ட்டு நீங்க வந்து 2016லயோ அல்லது 15லயோ லாஸ்ட் பிரீமியம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அது எலிஜிபிளா இருக்கும். அந்த டேட்டு பார்த்துக்கோங்க. அதாவது ஆ 5 வருஷம் வந்துட்டு அந்த 5 வருஷம் வந்துட்டு முடியாம இருக்கணும். அன்பெய்டு எப்ப கட்டாம இருந்தீங்களோ, அதுலேருந்து இன்னைக்கு போய் நம்ம கட்டுறோம் அப்படின்னா, 5 வருஷம் முடியாம இருக்கணும். 5 வருஷத்துக்கு மேல போச்சுன்னா, அது எலிஜிபிள் கிடையாது நண்பர்களே. இது வந்துட்டு இந்த ரிஸ்க் கவர இந்த இருக்கிற சூழ்நிலையில கொரோனானுடைய பேண்டமிக் டயத்துல ஒரு ஒரு ஹை ரிஸ்க் எல்ஐசி வந்துட்டு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டு வந்திருக்கு. லேப்ஸ்டு பாலிசிய ரிவைவ் பண்றதுக்காக. உங்களுக்கு அந்த மாரி எதனா பாலிசி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா ரிவைவ் பண்ணுங்க. இதில வந்துட்டு மேக்ஸிமம் நமக்கு வந்துட்டு ஒரு கன்செஷன் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, ரூ. 1500லேருந்து ரூ. 2500 வரைக்கும் லேட் ஃபீஸ் கன்செஷன்ல கிடைக்கும் நண்பர்களே. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அப் டூ 1,00,000 வரைக்கும் உங்களுக்கு இருந்ததுன்னா, 20% லேட் ஃபீஸ்ல கன்செஷன் கிடைக்கும். மேக்ஸிமம் வந்துட்டு ரூ. 1,500 அப்புறம் ரூ. 1,01,000லேருந்து 3,00,000 வரைக்கும் நீங்க கட்டுனீங்கன்னா, 25% லேட் ஃபீஸ் கிடைக்கும். அதில வந்துட்டு மேக்ஸிமம் ரூ. 2,000 உங்களுக்கு கன்செஷன் கிடைக்கும். ரூ. 3,01,000 மேல ஆச்சுன்னா 30% லேட் ஃபீஸும் ரூ. 2,500 உங்களுக்கு மேக்ஸிமம் கன்செஷன் கிடைக்கும். நம்ம இதுவரைக்கும் பார்த்தது நண்பர்களே, எல்ஐசியில நம்ம பாலிசி லேப்ஸ் ஆயிருச்சுன்னா, அதை எப்படி வந்துட்டு ரினியூவல் பண்றது? எப்படின்னா நியரஸ்ட் பிரான்ச்ல நம்ம போய் தான் ஆகணும். லேப்ஸ்டு பாலிசி எந்தெந்த பாலிசி வந்துட்டு லேப்ஸ் ஆச்சுன்னா பண்ண முடியும். டைம் பீரியட் எவ்வளோ நமக்கு அதில கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல எடுத்துட்டு உங்களோட சந்திக்கிறது டி முருகன். நன்றி நண்பர்களே! வணக்கம்.